ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவு அப்படிங்கிறது சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து பெரிய சேட்டிலைட்டை அவன் தயார் பண்ணி விண்வெளிக்கு அனுப்புறது வரைக்கும் அறிவுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. எல்லா நிலையிலையும் தேவை, எல்லா வயசுலையும் தேவை. அவன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும் தேவை, பரம ஏழையாக இருந்தாலும் தேவை, எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுக்கு தேவை. அப்படி இருக்கிறச்ச இந்த அறிவை, கல்வியை, நல்ல புத்தியை தரக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. அப்பேற்பட்ட சரஸ்வதியை எல்லாரும் பூஜிக்கணும். இந்த சரஸ்வதியை பூஜிக்க வேண்டிய நாள் தான், விசேஷமாக பூஜிக்க வேண்டிய நாள் இந்த மகாநவமி அப்படிங்கிறது. சரஸ்வதி அப்படிங்கிறவள் வித்யா தேவதை. வித்யைக்கு, அனைத்து கலைகளுக்கும் 64 கலைகள் அப்படின்னு சதுஷ்டி கலாரூபிணி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். 64 கலை வடிவாக இருக்காள் சரஸ்வதி. அப்பேற்பட்ட சரஸ்வதியை கலைஞர்கள், சங்கீத கலைஞர்கள், இன்னும் நாட்டிய கலைஞர்கள், நடிகர்கள், இந்த மாதிரி எந்த கலையில் அவள் இருந்தாலும் ஈடுபட்டிருந்தாலும் இந்த சரஸ்வதியை விசேஷமாக ஆராதிக்கணும். இவருடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாத்துலேயும் பிரகாசிக்கலாம். நல்ல பேச்சு திறன். பல பேர் சொற்பொழிவாற்றுவார்கள், பல பேர் இன்னும் இந்த டிவியெல்லாம் பேசுவா, பாலிட்டிக்ஸில் பேசுவா. இந்த மாதிரி நல்ல ஒரு வாக் சாதுரியம். அவள் பேசினா எல்லாரையும் போய் அது சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் புத்தியில் ஏறணும். அவள் அதை கேட்டு அதை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அது சரியான முறையில் மக்களிடத்தில், பிரத்தியாரிடத்தில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை தருபவள் தான் மகா சரஸ்வதி. அது இருந்தால் தான் எதுவும் நம்மளுக்கு வெற்றியை தரும். அப்பேற்பட்ட சரஸ்வதியை பூஜிக்க வேண்டிய நாள் இந்த மகாநவமி